சென்னை கடற்கரையில பொதுவா மீன், ஜெல்லி மீன் இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா சமீபத்துல காசிமேடு பக்கமா ஒரு சின்னதா நீல நிற உயிரினம் கரை ஒதுங்கியதை நம்ம செய்தியில பார்த்திருப்போம். அது பேரு ப்ளூ டிராகன். பேரை கேட்டது ஏதோ பெரிய விலங்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஒரு அரிய வகை கடல் நத்தை. இது சின்னதா அழகா கியூட்டா இருக்கும். இந்த ப்ளூ டிராகன் உலகத்துல இருக்கிற பல நாடுகளோட கடற்கரையில கரை ஒதுங்கிருக்கு. அதிகமா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, ஜப்பான், போர்ச்சுகல் போன்ற நாடுகள்ல மக்கள் இத அதிகமாவே பார்த்திருப்பாங்க. இப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருதா? அதே கேள்விதான் எனக்கும் வருது. இது ஏன் சென்னை பக்கம் கரை ஒதுங்கி இருக்குன்னு பாக்கலாம். ப்ளூ டிராகன் சாதாரணமா ஆழ்கடல்ல தான் இருக்கும். இது நீந்திர உயிரினம் கிடையாது. கடல் மேற்பரப்புல அது மிதந்துகிட்டே தான் இருக்கும். புயல், பலத்த காற்று, கடல் நீரோட்டம் மாறுறது, கடல் வெப்பநிலை அதிகரிக்கிறது, அப்புறம் பிளாஸ்டிக் மாசு இதெல்லாம் சேர்ந்துதான் இப்படி ஒரு உயிரினத்தை நம்ம கரைக்கு கொண்டு வந்திருக்கு. அதனால இது வெறும் வாவ் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. இப்பதான் முக்கியமான விஷயமே இருக்கு. நாம அதை கையால தொடவே கூடாது. ஏன்னா விஷத்தன்மையோட ஜெல்லி மீன்களோட விஷத்தை இது தன்னோட உடம்புல சேமிச்சு வச்சிருக்கும். இத நம்ம தொட்டா கை, கால், அரிப்பு, அப்புறம் எரிச்சல், சில பேருக்கு அலர்ஜி ஆகும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க நிபுணர்கள். இது உடனடி பேராபத்து இல்ல, ஆனா இது ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஒரு அரிய உயிரினத்தை பார்த்தா நாம என்ன செய்யணும்னு பார்க்கலாம். கடற்கரையில இப்படிப்பட்ட உயிரினத்தை பார்த்தா முதல்ல தொடக்கூடாது. குழந்தைகளை பக்கத்துல விடக்கூடாது. போட்டோ எடுக்கலாம், ஆனா தூரத்துல இருந்துதான். ப்ளூ டிராகன் நம்ம கடற்கரைக்கு வந்தது ஒரு விபத்துல. இது ஒரு செய்தி. நம்ம கடல் சூழல் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு எச்சரிக்கையும் கூட. இதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னா, முடிஞ்சவரை கடற்கரையை குப்பை தொட்டியா பயன்படுத்தாம பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைச்சு நாம நம்ம கடலை பாதுகாக்கலாம்.